வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் இந்த காலங்களையும் பரலோகம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிருபையை நினைத்து நாங்கள் உள்ள ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை, இந்த திருத்துவ தெய்வத்தை நாங்கள் உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல காரியங்களை நாங்கள் இங்கே பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் அத்தியாயத்துக்குள் கடந்து செல்வதற்கு முன்பே சில காரியங்களை குறித்து நாங்கள் சொல்வது, விவரிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ பல காரியங்களுக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம், பல அனுபவங்களுக்குள்ளும் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆனால் அந்த அனுபவங்களும் சரி, அந்த காரியங்களும் சரி, உங்களை ஒரு தீர்மானத்திற்குள்ளாக தள்ள செய்கிறது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, அதிலே ஒரு தீர்மானம், நல்லது கெட்டது, வலதுபுறம் இடதுபுறம், நேர்வழியில் குறுக்கு வழியில், இப்படியாக தீர்மானங்களை நீங்கள் வகை பிரித்து பார்க்கக்கூடும். In life, everything is about decisions. In life, everything is about the choices we make. சரிதானே நான் சொல்வது? ஆங்கிலம் புரிந்தவர்கள் இதை எளிதாக அறிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை என்றாலே தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருப்பது, இருக்கக்கூடியதாவது. வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தீர்மானம் தான். தக்காளி வாங்குறதுக்கு இந்த கடைக்கு போகலாமா, அந்த கடைக்கு போகலாமா? இந்த கடையில் கத்திரிக்காய் நல்லா இருக்கும், அந்த கடையில் ஆட்டுக்கறி நல்லா இருக்கும், இந்த கடையில் கோழிக்கறி நல்லா இருக்கும். இந்த கடையில் மீன் வாங்காத, அந்த வேற கடைக்கு நீ போகணும். இது எல்லாவற்றையும் பார்ப்பீர்களானால் ஒரு தீர்மானம் என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளாராக இருப்பதனால்தான் இந்த தீர்மானம் என்கிற கட்டமைப்பு என்னையும் சரி உங்களையும் சரி இயக்குகிறதாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். தீர்மானம் என்கிற இந்த கட்டமைப்புக்குள் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆடை போல மாடை போல. ஆடு மாடு கூட ரொம்ப கிளவர். அதுக்கு கூட தீர்மானம் இருக்குது. திங்கட்கிழமை இந்த வீதியில் சென்றால் எனக்கு நன்றாக தீனி கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை அந்த வீதியில் சென்றால் எனக்கு நன்றாக தீனி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மாடு கூட அறிந்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல எங்களுக்கு ஒரு பழைய ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. அங்க வீட்டுக்கு போனா அந்த மலை அடிவார பகுதியில் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்க போனா கொஞ்சம் எனக்கு மனசு நல்லா இருக்கும். பெங்களூர் பட்டணத்துல இருந்து டிராஃபிக்கையும் ரோடும் குழியும் குண்டும் இப்படி ரஷ் ஹவர்ஸ் இல்லைங்களா, எப்பவும் ஒரு ஓட்டத்திலேயே இருப்பதுனால அந்த எங்க சொந்த ஊருக்கு போனா ஒரு மனசுக்கு நல்லா இருக்கும். அங்க போய் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வந்தாலும் பெரிய விஷயம், நல்லா இருக்கும். அப்போ அங்க பின்னாடி ஒரு பெரிய ஒரு 1.5 ஏக்கராக்கு பெரிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புல்வெளியில பார்ப்பீர்களானால் மாடுகள் ஆடுகளை எல்லாம் மேய்க்க வருவார்கள். சந்தி வரும் பொழுது, அதாவது ஈவினிங் ஆக பார்ப்பீர்களானால் இந்த மாடு அந்த முக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர தொடங்கிவிடும். அந்த மாட்டை மேய்க்கக்கூடியவர் பார்ப்பீர்களானால் எதையுமே சொல்லுவதாக அங்க இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து அது சந்தி வேளையிலே பார்ப்பீர்களானால் அந்த மாட்டுக்காரனிடம் நெருங்கி வந்துவிடும். ஒரு வேளையில என்ன பண்ணும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாட்டுக்காரன கிட்ட சொல்லும், கயிறை பிடியா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு. அவர் கயிறை பிடித்ததுதான் தாமதம். இந்த மாடு ஆட்டோமேட்டிக்கா நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து, எனக்கு எங்க வீடு எப்படி இருக்குன்னா அந்த மெத்தையில இருந்து பார்த்தா கிளீனா தெரியும் டோப்போகிராஃபி. ஏன்னா வெட்ட வெளி தானே, பார்க்கறதுக்கு எளிதாக நான் அறிந்து கொள்ள முடியும். இந்த மாடு மாட்டுக்காரனை நடத்தி கொண்டு போகுமே தவிர மாட்டுக்காரன் இந்த மாடை நடத்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மாடு கூட இந்த தீர்மானம் என்கிற அந்த கட்டமைப்புக்குள் வந்து விட்டதை நான் பார்த்து வியப்படைந்தேன். இந்த மாட்டுக்கு கூட ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய திறன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வீதியில்
சென்று நேராக சென்று அடுத்த வீதிக்கு வலது பக்கமாக திரும்பி அடுத்த வீதிக்கு போவதற்கு இடது பக்கமாக திரும்பி அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா பச்சை கலர் வீடு வருது பாரு, அழகா அது வீட்டுக்குள்ள போகுது. கேட்டு திறந்து டமார்னு கேட்டு திறந்துட்டு அது பாட்டுக்குள்ள போய் எங்க என்னோட அடுத்த தீனி புண்ணாக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அது நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு அருமையாக படுத்து உறங்கி விடிய காலையில் மறுபடியுமாக அதோட வேலையை தொடங்க செய்கிறது. இன்றைக்கு ஏன் இதை உதாரணமாக தருகிறேன் என்றால், மனித நேயத்தில் பல பேர் இந்த மாட்டை விட கேவலமா இருக்கிறானுங்க. அதைத்தான் சொல்ல விரும்புகிறோம். எந்த தீர்மானம் எடுக்க மாட்டான். அது கொஞ்ச காலங்களுக்கு முன்பே 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் எல்லாம் பின்தங்கி இருந்தார்கள். ஏன்னா ஆண்களோட ஆதிக்கம், இவனுங்க சொல்றதுதான் சட்டம், உக்காருனா உக்காரு, எந்திரினா எந்திரி, வாங்கின அரைஞ்சா பேசாம உக்காந்துக்கிறது. இன்னைக்கெல்லாம் அரைஞ்சா திருப்பி 2.5 விட்டுறாங்க. பெண்கள்லாம் அவ்வளவு தைரியமாய் எழும்பி வரக்கூடிய ஒரு காலம் இது. 2 ஆண்கள் வேலை செய்தால் அந்த இடத்துல காம்படிஷனுக்கு 3 பெண்கள் வந்து விட்டார்கள். அருமையான ஒரு காலம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து போதித்தார். என்ன, பார்ஷியாலிட்டி இருக்கவே கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது, அதாவது வித்தியாசம் பார்க்கக்கூடியது இருக்கவே கூடாது. சரி, நான் டாபிக் மாறி போகுது, டாபிக் வரேன். இவனுங்க இந்த பசங்க இருக்கிறானுங்க பாருங்க, எஸ்பெஷலி இந்த சிறு வயசு பசங்க இருக்கிறானுங்க பாருங்க, குறிப்பாக இந்த 15 வயசுல இருந்து 22 வயசு 25 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, காலேஜுக்கு அனுப்புவாங்க. முடிச்சுட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு அந்த வேலை வேணும். ஏன் துறை சொல்றாரு தெரியுங்களா? அப்படி அவரா ஒரு தீர்மானத்தை எடுத்துக்குவார். எனக்கு நான் தீர்மானித்தேன், நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். நான் எங்க சொந்த பந்தத்துல ஒருத்தன் இருக்கிறான், அருமையா மியூசிக் வாசிப்பான், நல்ல பாட்டு திறன் இருக்கு. ஆனா அவர் மியூசிக் டைரக்டர் தான் ஆவாராம் அந்த சினிமால. ஏன் டியூஷன் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு குறைஞ்சு, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இன்னும் கஷ்டத்துலதான் இருக்கிறாரு. ஒன் மேன் ஏர்னிங். என்ன சொந்த பந்தம் முறைன்னு நான் சொல்ல விரும்பல, அப்ப நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால என்ன தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு இன்னொரு கூட்டம் நிக்குது. இப்ப எதற்காக இதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறோம் என்றால், பிரியமானவர்களே, வாழ்க்கையில தீர்மானம் என்பது முக்கியம், மிக மிக முக்கியம். அது தவறான தீர்மானமா கூட இருக்கலாம். அதிலே கூட ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எவ்ரி மிஸ்டேக் இஸ் a லேர்னிங். நீங்கள் தவறு செய்கிறப்போ அதுல எங்க ஒரு நல்ல காரியத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க. இனிமேல் இந்த தவறை நான் செய்தால் நான் இப்படியாக விழுந்து விடுவேன். நானும் பலமுறை தவறு செய்திருக்கிறேன், தவறான தீர்மானங்களை எடுத்திருக்கிறேன், தவறான வழியில சென்றிருக்கிறேன். அதுக்குன்னு உடனே இவர் தவறான வழியில போய் எல்லாம் நாங்க சாரம் எல்லாம் குடிச்சாரு, நீ எதையோ நீங்க மண்டையில பல்ப் எறிய வேண்டாம், உங்களுக்கு தலையில அதெல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. தவறான தீர்மானங்கள் என்றால், ஒரு கட்டத்துல ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு போயிட்டு அவசரத்துல சரியா யாருக்கிட்டையும் செக் பண்ணாம, எனக்கு அதுல அனுபவம் கம்மி. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஒழுங்காக சென்று ஒரு நல்ல மெக்கானிக்கை ஏற்பாடு செய்து போய் இந்த கார் செக் பண்ணி பார்த்து குடியா அப்படின்னு அவசரமா போய் அதிக விலை கொடுத்து வாங்கின பிறகுதான் ஒரு 8 மாதம் கூட இல்ல, 8 மாதம் 9 மாதத்திலே அதை விற்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்து விட்டேன். தவறான தீர்மானம். ஆனால் அடுத்த கார் வாங்குறப்போ அதே போல லோக்கல்ல சுத்துறதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தேவை. பெங்களூர்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா புது கார் எடுத்துட்டு போனா எல்லாம் பழைய ஓட்ட வண்டி மாதிரி ஆயிடும். அதனால புது காரை எல்லாரும் பாருங்க வீட்டுக்குள்ள பத்திரமா நிறுத்தி வச்சிருப்பாங்க. வெளியில லோக்கல்ல சுத்துறதுக்கு 2 வீலர் வச்சிருப்பான். 2 வீலர்ல போனா ஒன்னு நாய்த்துல, இன்னொன்னு என் முதுகு வலி வந்துடும். அப்ப என்னத்தை நான் செய்வது? தீர்மானம். பாருங்க எப்படி தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நான் முதல் முறையாக செய்த தவறை நான் இந்த முறை நான் செய்வதில்லை என்று சொல்லி தீர்மானத்துல நான் மிக உறுதியாக இருந்தேன். அப்ப இந்த முறை ஒழுங்காக போய் என்னுடைய மெக்கானிக்கிடம், ஒரு நல்ல சொந்தக்காரர் மாதிரி அவர், எனக்கு ஒரு முஸ்லீம் சகோதரன், எனக்கு சொந்தக்காரர் மாதிரி அவர், என்ன சார் நீங்க இவ்வளவு தானே பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கார் வந்தாரு. அக்கு வேற அன்வரா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு, இந்த காரை வாங்குங்கன்னார். ஜபத்தோட காத்திருந்து அந்த கார் ஆண்டவரே கொண்டு வந்து வீட்டுல நிறுத்தினார். நான் அதை தேடி போல, அந்த காரை என்ன தேடி வந்தேன். ஏன்? தீர்மானத்துல உறுதியாக இருந்தால் போதும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன்னோட தீர்மானத்தில் நீ உறுதியாக இல்லாவிட்டால் நீ செய்வதெல்லாம் வாய்க்காது. ஏன் தெரியுங்களா? நீ இங்கேயும் ஒரு கால் வைப்ப, ஆத்துல ஒரு கால் வைப்ப, சேத்துல ஒரு கால் வைப்ப. உன்னுடைய இருதயமோ ஆவியோ புத்திஸ்வாதியமோ உறுதியா இருக்கவே இருக்காது. ரூபனை பார்த்து யாக்கோபு சொன்னார், இவன் நீர்ல தழும்பக்கூடிய ஒரு மனிதனை போல. நீர்ல எழுதி வச்சீங்கன்னா எழுத்து நிக்குமா? அந்த மாதிரி புத்தி மாறிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு, குரங்கு புத்தி மாதிரி. யோசேப்ப உள்ள இறக்குறாங்க, அவனை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரூபனை காணும். அந்த ஆள் எங்கே ஊர்மய போயிட்டான்.
அதுக்கு நடு வரதுக்குள்ள பையனை வித்துட்டாங்க. அது கர்த்தரோட சித்தம் தான். ஆனால் தீர்மானத்துல உறுதியாய் நிலையாய் இருக்கிறவன் ஒருபோதும் ஒரு நேரத்திலும் பின்வாங்கி போக மாட்டான், தோல்வியை அடைய மாட்டான். உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய பேர் தீர்மானங்களில பல குளறுபடிகளுக்குள் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் கவலை கொள்ளாதிருங்கள். அந்த தீர்மானங்களில ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உடனடியாக இதனால தாங்க நான் தீர்மானமே எடுக்கிறது இல்லை, எல்லாம் வீட்டுக்கார அம்மாவே பார்த்துக்கிட்டுன்னு விட்டுனேன். அது கிடையாதுங்க. அது கிடையாது. அது சரியல்ல. புருஷ லட்சணம் இல்ல அது. அதற்கு நீங்களே தான் தீர்மானம் எடுக்கணுங்கிறதும் புருஷ லட்சணம் கிடையாது. கலந்து ஆலோசித்து எது சரியோ அதை நீங்கள் எடுக்கும்படி ஒரு நல்ல மனிதனாய் மனுஷியாய் எழும்பி நிற்கணும்னு சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல சில ஆண்டுகளாக, பல மாதங்களாக நாம் பல காரியங்களையும் நியமங்களையும் கோட்பாடுகளையும் சத்திய வசனங்களின் அடிப்படையில நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் என்று சொல்லி பல காரியங்களை நாம் அலாசி ஆராய்ந்து வருகிறோம். இவைகளிலிருந்து நாம் என்றையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ, நம் வாழ்க்கையில எவைகள் எல்லாம் பொருத்தி கொள்ள முடியுமோ அவைகளை குறித்து நாம் மிக ஆழ்ந்த கருத்துகளோட நாம் இங்கே விளக்கி கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக ரட்சிப்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை நீங்க புரிந்து கொள்ளலாம். நிறைய பந்தகாசுக்காரனுங்க இன்னைக்கு அடிக்கிற அந்த குட்டிக்காரன மாதிரி எல்லாம், இன்னைக்கு டிராமா போடுற மாதிரி எல்லாம், எங்களுக்கு இதை கொடுங்க, தசமபாவை கொடுங்க, பணம் கொடுங்கன்னு உங்களை எதையும் நாங்கள் புடுங்க வரவில்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில உங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறக்கூடியும் அந்த சாத்தியம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக பல காரியங்களை வழங்க வந்திருக்கிறோம். இது வரைக்கும் இந்த சேனல் ஏறத்தாழ 5.5-6 வருஷம் ஆக போகுது. ஒரு தடவை கூட நாங்கள் பணம் ஆஃபரிங் எல்லாம் கேட்டதே கிடையாது. அப்படி யாராவது ஒரு வேளை எங்க சேனலை வச்சு கேட்டால் நம்பாதீங்க, சரிங்களா? அதனால உங்களிடம் இருந்து நாங்கள் கேட்பது 2 காரியங்கள் தான். ஒன்று உங்களுடைய நேரம், 2வது உங்களுடைய ஜெபம். நேரத்தை குறித்து தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியமாவது கேளுங்கள். செவிகளை திறந்து கேளுங்கள், இருதயத்தை திறந்து கேளுங்கள். 2வது இந்த ஊழியத்திற்காக ஜெபம் செய்து கொள்ளுங்கள். ரைட். ஆதியாகமம் மிக மிக முக்கியத்துவம், மகத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம். இந்த ஆதியாகமம் இல்லை என்றால் இந்த பைபிளே கிடையாது. விவிலியத்திற்கே அச்சாரமாய், தொடக்கமாய், அடித்தளமாய் இருக்கக்கூடியது, ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் என்று சொல்லலாம். பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் புத்தகம் இல்லாமல் எதுவுமே தொடக்கமே இல்லை என்று தான் சொல்லுவேன். அதே போல யாத்ராகமம், எண்ணாகமம் மற்றும் லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று சொல்லி புக் ஆஃப் தோரா, இதை எல்லாத்தையும் நாம் பார்ப்பீர்களானால் ஒரு தொடர் போதனையின் நூலாக நாங்கள் இயக்கி வழங்க விரும்புகிறோம். இதற்கு 20 ஆண்டுகள் கூட ஆகலாம். கம்ப்ளீட்டாக நிறைவு செய்வதற்கு 20 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஏற்கனவே நாம் 2-2.5 ஆண்டுகளாக, ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக நாம் ஆதியாகமத்தை குறித்தே பேசி கொண்டு வருகிறோம். அதுல இப்பதான் 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். அப்ப நீங்களே எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். இது ஆழமாக போனாதான் சில காரியங்கள் எல்லாம் விளங்கும், சரிங்களா? நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறட்டும். அதற்காக தான் எனக்கு நிறைய வயசு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் செய்து கொள்ளுங்க. இதெல்லாம் விளக்காம கேட்காம ஒருவேளை நீங்க மறித்தீங்கன்னா பரலோகம் போவீங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இந்த பேசிக் புக் ஆஃப் தோரா, மோசே பக்தன் எழுதின இந்த புத்தகங்களை கூட அறிந்து கொள்ளாதவர்கள் புதிய ஏற்பாடை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? புதிய உடன்படிக்கைக்குள் எப்படி நுழைவீர்கள்? ரத்த உடன்படிக்கைக்குள்ளும் அவருடைய திருப்பந்தியில நீங்க ஒவ்வொரு முறையும் அவருடைய ரத்தத்திலும் அவருடைய அப்பத்திலும், கத்தோலிக்க திருச்சபை ஆகட்டும், சிஎஸ்ஐ ஆகட்டும், எல்லாரும், பெந்தகாஸ்து ஆகட்டும், எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த கத்தோலிக்காரங்க நன்மை கொடுப்பாங்க. இவங்க சிஎஸ்ஐ காரங்க அதே மாதிரிதான் நன்மையும் வைன்னு கொடுப்பாங்க. அப்போ பெந்தகாஸ்துக்காரங்க அந்த திருப்பந்தியில வேற விதமாக அந்த பிரெட் எல்லாம் கொடுக்குற திருச்சபைகள் இருக்கும். மொத்தத்துல எல்லாரும் அடிப்படையாய் கையாளக்கூடிய காரியம் என்னவென்றால், இங்க திருவிருந்துல பங்கெடுக்கக்கூடிய காரியமாவது. அப்போ இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொள்ளாதபடி இந்த திருவிருந்துல நீங்க பங்கெடுப்பீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேல் விழுந்தது, அந்த பாவ பழி உங்க மேல் விழுந்தது. ஒரு குருட்டு ஆடை போல நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் நரகத்துக்கு தான் கடந்து செல்வீர்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம், முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவிலியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை கொண்டாக்கும் நீங்க எந்த காரியத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அவைகளை குறித்து தான் இங்கே போதித்து வருகிறோம். ஆதியாகமம் 7 அதிகாரங்களை முடித்து 8வது அதிகாரத்துக்குள் இப்பொழுதுதான் நுழைந்திருக்கிறோம்.
முதல் 7 அதிகாரங்களில் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை படைத்தார். அங்க சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் மனிதனை மனுஷியும் அதிபதிகளாக நியமித்தார். ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், ஜீவ விருட்சத்தில் இருக்கக்கூடிய கனிகளை நீ சாப்பிடலாம், நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தை இருக்க கனியை நீ பார்க்கவே கூடாது என்று சொல்லுகிறார். தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாது, சாப்பிடும் நாளில மறித்தே போவாய். இவங்களுக்கு அது சரியா வழங்கல. நான் நினைக்கிறேன் பலமுறை விளங்காதனால பல கேள்விகளையும் கேட்டிருப்பாங்க. ஆண்டவராகிய தேவன் பல விளக்கங்களை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் தேவனாகிய கர்த்தர் குளிர் நல்ல அதிகாலையில வந்து இவர்களோட சம்பாஷிக்கக்கூடிய காரியமாவது. அப்போ இவர்கள் கேள்வி கேட்காமல இருந்திருப்பாங்க? கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஏன் சொல்ற தெரியுங்களா? பிசாசு இவங்களை வீழ்கடிக்கிறதுக்கு 40 to 45 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா இவங்க சாதாரண ஆட்கள், முட்டாள்களாய் ஆண்டவர் இவர்களை படைக்கவில்லை. தன் சாயலாக படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் எப்படியாக இருந்திருப்பாங்க? ஞானத்தில் சிறந்தவர்களா இருந்திருப்பாங்க. எல்லா மிருகத்திற்கும் பேர் பாத்தீங்கன்னா ஆதாம் தான் சூட்டுறார். அப்போ ஆதாமுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும்? எந்தெந்த மிருகத்திற்கு எந்தெந்த பெயரை சூட்ட வேண்டுமோ எல்லாத்தையும் பெயரை சூட்டிட்டு அவர் தான் வந்து இந்த ஏதேன் தோட்டத்தெல்லாம் பாத்துக்கிறார். தேவனுடைய இல்லமாய் இருக்கிறது. அப்ப அவரு லேஸ்பட்ட ஆள் கிடையாது. முட்டாள் ஆதாம, முட்டாள் ஏவாள் கிடையாது, புத்திசாலிங்க தான். ஆனால் இந்த சோதனை என்கிற காரியம் எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி, அவனை முட்டாளா மழுக்கடிச்சிடும். பெரிய பெரிய சிஐஓவா இருப்பான், அங்க போய் ஒரு கல்லு முன்னாடி இப்ப அப்படியே கீழே சாஷ்டாங்கமா வணங்கி அந்த கல்லை தொட்டு கும்பிட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான், அவன் தீர்மானிச்சது அவ்வளவுதான், அவன் புரிஞ்சு கொண்டது அவ்வளவுதான். ஆனா அவங்ககிட்ட கையை கட்டி வேலை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா 1000 பேர் இருப்பான் கம்பெனில. ஆனா இவன் போய் ஒரு கல்லு முன்னாடி மரத்து முன்னாடி உட்காந்து குட்டிக்காரன் நடிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்போ வேற மதத்தாரை பத்தி நான் பேசவில்லை, நான் கிறிஸ்துவத்தை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து யார் என்று அறியாமலே இன்றைக்கு நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி அலைந்து திரிகிற கூட்டத்தை போலதான் ஆதாமும் ஏவாளும் பார்ப்பீர்களானால், தேவன் யார் என்று அறிந்து கொள்ளாமலே நாங்க தேவ பிள்ளைகள் என்று அறியாமலே அழிந்து கொண்டிருந்தார்கள். அதை வசமாக இவன் பிரயோஜித்து பிசாசானவன் இவர்களை பாவத்திற்கு தள்ளினான். பாவம் பிறந்தது, பாவத்துடைய பின்விளைவுகளும் அதோடைய சுயரூபமும் வெளிரங்கமாக வரத் தொடங்கியது. அதன் நிமித்தமாக மனிதன் கொலைபாதகனாக மாறினான், சபிக்கப்பட்டவனாக மாறினான், பூமி சபிக்கப்பட்ட பூமியாக மாறினது. அதிலிருந்து பல அநியாயங்களும் அக்கிரமங்களும் அயோக்கியத்தனங்களும் பிறந்தது. அயோக்கியர்கள் எல்லாம் பிறந்தார்கள், ராட்சதர்கள் வடிவில் பிறந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், இதை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி உலகத்தை அழிக்கக்கூடிய தீர்மானத்திற்குள் வந்தார். அந்த நேரத்தில் நோவா பக்தன் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றார். பேழை என்கிற காரியத்தை ஆண்டவர் புதிதாக உருவாக்கி அதில் நோவாவையும் நோவா குடும்பத்தையும் அவனோடு கூட சில உயிரினங்களையும் ஆண்டவர் காப்பாற்றும்படி தீர்மானத்தை மாற்றிக்கொண்டார். அந்த பேழையின் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கையிலிருந்து நாம் அதை கம்பேர் செய்து நாம் இப்படியாக படித்து அதெல்லாம் தெரிந்து கொண்டோம். 7வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் மகா ஜலப்பிரளயம் என்கிற அந்த காரியமானது பிறந்தது. இந்த மகா ஜலப்பிரளயம் என்றால் மகா உபத்திரவ காலத்திற்கு ஈடாக ஒப்பிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 8, 9வது அதிகாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரம். அதாவது இது ஒரு மைய பகுதி என்று சொல்லுவேன். ஏனென்றால் நோவாவின் ரட்சிப்பு, நோவாவின் விடுதலையும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்புகளோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஆவது. இந்த 2 காரியங்களை குறித்து தான் அதிகமாக இந்த 8வது 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க நேர்ந்திடும். அதனால்தான் சற்று கவனம் செலுத்தி நீங்க இதை கேட்க வேண்டும். 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் முடிக்கல, ஏறத்தாழ 3 அத்தியாயம் முடிந்தது. இது 4வது அத்தியாயத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். ஆனாலும் 1வது வசனத்துல பாதி பகுதியில தான் இருக்கும். 2வது வசன பகுதிக்கு போக முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய ஹெவி டீடைல்டு சப்ஜெக்ட் அது. நோவாவின் ரட்சிப்பை குறித்து நாம் பேசி வருகிறோம். 1வது வசனம், then God remembered Noah and every living thing and all the animals that were with him in the ark. ஆண்டவராகிய கர்த்தர் நோவாவையும் அவனை சார்ந்த உயிரினங்களையும் நினைவு கூர்ந்தார். அந்த பேழையில மிதந்து கொண்டிருக்கிறார்கள் நினைவு கூர்ந்தார். அப்படி என்றால் இத்தனை நாட்களும் நோவாவையும் நோவாவை சேர்ந்த உயிரினங்களையும் ஆண்டவர் மறந்து விட்டாரோ, மறந்தாரோ, கைவிட்டாரோ என்று நீ நினைத்தாயா என்று சொல்லி எல்லாம் அதாவது நிறைய தீர்க்கதரிசி புத்தகங்களில எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் அப்படியாய்
இயங்கக்கூடியதாவது. அதாவது சற்று தாமதம் வந்தால் போதும், ஒரு தோல்விக்கு மேல ஒரு தோல்வியை அவர்கள் சந்தித்தால் போதும், உடனடியாக ஆண்டவரை சந்தேகிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு வியாதியிலிருந்து விடுபட்டு இன்னொரு வியாதி நுழைந்த மாத்திரத்தில் இப்பதான் விடுபட்டு வந்திருக்கிறேன், இன்னொரு வியாதி உடனடியாக வந்து விட்டது, இதாக்கும் அதாக்கும் என்று சொல்லி உடனடியாக மனிதன் ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை வந்து விட்டாலே போதும், அவன் ஆண்டவரை சந்தேகிக்கவும் அவிசுவாசம் தள்ளப்படுவதும் பின்வாங்கி போவதும் இப்படியாக அவதூறு வார்த்தைகளை பேசுவதும் இதெல்லாம் பார்ப்பில்லைனால் செயல்பாடுல அதிகமாக வந்து விட்டது. அதற்காக அதை ஊக்குவிக்கும்படி இன்றைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இது அது மீடியா, வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நம்மால் போனை வச்சுட்டு விளையாடுற விளையாட்டு இவ்வளவுதான் அல்ல. அந்த அவதூறு வார்த்தைகளுக்கு, அவிசுவாச வார்த்தைகளுக்கு எல்லையே இல்லாம போய்விட்டது. அதுவா பொருள் இங்க? ஆண்டவர் உண்மையாலவே மறந்து விட்டாரோ? நோவா யாருன்னு தெரியல, என்னப்பா யாருப்பா நீ, எங்க இருந்துப்பா வர, நீ பாட்டுக்கு ஒரு கப்பலை செஞ்சுட்டு மிதந்துகிட்டே இருக்கிற, நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? அவர் என்ன டெமென்ஷியா, மெமரி லாஸ், இன்சம்னியா அப்படிங்கிற அந்த வியாதிக்குள்ள தள்ளப்பட்டாரா? மெமரி லாஸ் அவருக்கு கிடையவே கிடையாது. இந்த வசனத்தை பார்க்கிறவர்கள் அப்படியாக வியாக்கியானம் செய்து பார்த்தீர்களா, உங்க ஆண்டவர் மறந்து போயிட்டாரு, திடீர்னு ஞாபகம் வந்துச்சான், திடீர்னு மறப்பாராம், என்ன ஆண்டவர் அப்படின்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்டு கேலி கூத்தாக்கி ஆண்டவரை இப்படியாக வர்ணிப்புக்குள் இந்த உலகமானது இந்த தேவனை, இந்த ஆண்டவரை தள்ளிவிட்டார்கள். இதனால தாங்க நாங்க ஜெபமே செய்யறதில்ல. ஏன்னா அவங்க ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு, திடீர்னு ஞாபகத்துக்கு வருவார். அவர் இஷ்டம் போலதான் எல்லாம் செய்கிறார். நான் ஜெபிப்பதனால் என்ன ஆயிரப்போது? நான் நீதியின் பாதையில நடப்பதனாலேயோ பரிசுத்தவானா இருப்பதனாலேயோ என்ன மாறிறப்போது? என்ன மாறிடுச்சுங்க? என்னத்தை கண்டனா? அப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய மனதை இந்த உலகம் சரி, உலகத்தை சார்ந்த தேவனுடைய சிருஷ்டிப்புகளும் சரி, இப்படியாக அவருடைய மனதை உடைக்கிறதாக இருக்கக்கூடிய காரியம். அதுல நீங்க ஒருவராக இருக்கிறீர்களா? இந்த செய்தி உங்களுக்கு தான். நானும் இந்த பாதையில் கடந்து போயிருக்கிறேன். இது உண்மையை, நிதர்சனமான உண்மை என்னவென்று தெரியுமா? ஒரு நாளில் ஒரு முறையாவது நீங்கள் அவிசுவாசத்துக்குள் தள்ளப்படுவீர்கள், குறைஞ்சபட்சம். சில பேர் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது தள்ளப்படுவார்கள், குறைஞ்சபட்சம். சில பேர் பார்ப்பில்லைனால் அவிசுவாசமே அவர்களுடைய வாழ்க்கையா மாறிவிட்டது. என் சூழ்நிலை மாறட்டும், அப்பொழுது நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும், என் வியாதிகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், அப்பொழுது நான் ஆண்டவரை விசுவசிப்பேன். இது ஒளியவே தீரவே தீராது. அப்ப நான் எதற்காக ஆண்டவரை விசுவசிக்கணும்? அவர் தான் என்னை மறந்து விட்டாரே, அவர் தான் என்னை தள்ளி விட்டாரே, அவர் தான் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சே, அதனால தான் என் சூழ்நிலை மாறவில்லையே. என்னை மறந்த தேவனை நான் ஏன் நினைவு கூற வேண்டும்? என் ஜெபங்களுக்கு பதில் தராத இந்த கடவுளை நான் ஏன் தேட வேண்டும்? இவர் பின்னாடி போய் நான் என்னத்தை கண்டேன்? பேசாம நான் என் வேலை வெட்டியை பார்த்திருந்து ஒரு 4 ஜனத்தை சேர்த்தி வச்சிருந்தா அவங்க மூலமாவது ஏதாவது எனக்கு நடந்திருக்கும். இந்த கடவுளை நம்பி இந்த உலகத்தை வெறுத்து, இந்த உலகத்தின் ஜனங்களை எல்லாம் நான் வெறுத்து, நான் தனிமைப்படுத்தி இப்படியாக நான் வாழ்ந்து வந்தேன். உங்களை யாருங்க தனியா இருக்க சொன்னா? பாவத்தை நேசிக்காத பாவிகளை நேசி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யாரெல்லாம் பாவின்னு தீர்மானிச்சு நீங்க நியாயம் தீர்க்கிறீங்களோ, நீங்க பரிசுத்தவான் தான், இல்லைன்னு சொல்லல. அதனால நீங்க நியாய சிங்காசனத்திற்கு போய் ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்க கூடாது. ஜனத்திரல் வேணும். சரி, நான் டாபிக்கை மாறி கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். இப்போ ஆண்டவர் மேல இருந்த கோபம் உக்கிரவமாய் மாறி அது அவிசுவாசமாய் உருவெடுத்து உங்களை நாத்திகராகவே மாறிவிட்டது. ஆனால் கோயிலுக்கு போவீங்க, ஒரு அம்மா வரும், அட்டென்ஷன்ல தான் நிற்கும், கை கும்பாது, கையை உயர்த்தி ஜபம் செய்யாது, வாயை திறக்காது, நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இப்படி அட்டென்ஷன்ல நிற்குங்க. கொடியேற்றுவோம்ல, இந்தியன் பிளாக் ஏத்துனா அட்டென்ஷன்ல நின்று சல்யூட் அடிப்போம், அந்த மாதிரி நிற்குங்க. நானும் அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா கண்டிப்பாக எனக்கு தெரியும், என் மனைவியிடம் நான் சொன்னேன், அவங்க மனதுல ஏதோ ஒரு இருக்கு, ஆண்டவருக்கு எதிரான ஒரு காரியம் இருக்கு, இல்லைன்னா அப்படி நிக்க முடியாது. உலகம் பார்க்கணுமே, சபை தேவையே, செத்தா ஒரு இடம் தேவை, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மேரேஜ் ஆள் தேவை, இவைகளுக்காக நான் இந்த சபைக்கு வந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த கடவுளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தெரியுமா? அப்படி என்றாகும் இவர்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய காரியம். இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள் இருப்பதனால், சூழ்நிலை மாறாததனால் அவருடைய இருதயம் இப்படியாக துவண்டு விடுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் 2வது முறை வருகிறப்போ
விசுவசிக்கிறவர்களை யாராவது காண்பாரோ என்று சொல்லி, விசுவசிக்கிறவர்களை காண்பாரோ என்று சொல்லி. விசுவாசமே சத்து போயிடும். மனிதனோட இருதயம் எல்லாம் துவண்டு விடும். Man will become dull heart. அப்படியாக இந்த சூழ்நிலை நோவாவோட வாழ்க்கையிலும் இருந்தது. பேழை பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. 150 நாளா மிதந்துட்டு இருக்கு. 150 நாட்களுக்கு பின்பே தான் தேவன் நினைவு கூர்ந்தார். அது வரைக்கும் நோவாவோட மனநிலை எப்படியா இருந்திருக்கும்? அதனாலதான் அவர் விசுவாச வீரர் என்ற பட்டியல்ல முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். நோவா தான் விசுவாச வீரன். நோவா அன்றைக்கு மட்டும் ஏதாவது எசகு பிசுகா அந்த பேழையிலிருந்து ஏதாவது பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், அவ்வளவுதான், மனித நேயமே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் பொறுமையாக காத்திருந்தார். அவருடைய நேரம் வர மட்டும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிலிப்பியர் 1:6 எழுதப்பட்டபடியே, எபிரேயர் 11:6 எழுதப்பட்டபடியே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். And he is a rewarder of faith. உனக்கு விசுவாசம் இருக்குமானால் அதோடைய சன்மானத்தை நீ பெற்றுக்கொள்வாய். நீ விசுவசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மார்த்தாலை பார்த்து சொல்லலையா? நோவாவை அந்த மகிமையை கண்டார். அதை எப்படியாக கண்டார்? அதனால்தான் ரட்சிப்பு என்கிற காரியம், சுதந்திரம் என்கிற காரியம், விடுதலை என்கிற காரியம் முறையாக இந்த உலகத்தில் பிறந்தது. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், அநியாயம், அக்கிரமங்களும் அயோக்கியத்தனங்களும் நிறைந்த அந்த உலகத்தில் முதல் முறையாக மனித நேயத்திலேயே ஒரு மனிதன் தேவனுடைய ரட்சிப்பை கண்டான். அதற்கு மூல காரணம் இந்த காத்திருப்புதல். சரிங்களா? இதைத்தான் நாம் பார்த்து வந்தோம். எந்தெந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் எந்தெந்த காரியத்தை தன்னுடைய ஞாபக மண்டலத்துக்கு கொண்டு வருவாரோ அந்தந்த நேரத்துல தான் கொண்டு வருவார். நீங்க எவ்வளவுதான் அவருடைய சிங்காசனத்தை பிடிச்சி உழுக்குனாலும் உருண்டு பிறண்டாலும், உபவாச ஜெபம் 40 நாள் இருந்தாலும், 1 வருஷம் இருந்தாலும், 1 வருஷம் இருக்காதீங்க, செத்தே போயிடுவீங்க. ட்ரைனிங் இல்லாம நீங்க 1 வாரமே இருக்கக்கூடாது. அப்ப ரத்த வாந்தி வந்துடும் உங்களுக்கு. இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் அல்சர்ஸ் டெவலப் ஆகி ரத்த வாந்தி எடுத்துருவீங்க. அதனால டக்குன்னு எவனோ எதையாவது சொல்றான்னு பைத்தியகாரத்தனமா போய் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொள்ளாதீர்கள். கொஞ்சம் உபவாசம் இருப்பது நல்ல காரியம். நானும் உபவாசம் இருக்கிறேன், நீங்களும் இருங்க. அதுக்குன்னு இந்த பாஸ்டர் சொன்னாராக்கும் 10 நாள் உபவாசம் இரு, ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது நாள்ல உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு 10 நாட்களை பார்த்து வந்தவன் தெரியுமானா? ஒண்ணுமே நடக்கல. 10 நாட்கள் இல்லைங்க, 1 மாசம் எல்லாம் இருந்திருக்கிறேன் நான். கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் இல்லை, கண்டினியூஸ் ஒரு மாதிரி ஒரு ப்ரேயர்ல ஒரு விதமான வைராக்கியத்துல 30 நாள் 28 நாள் அப்படின்லாம் ஒண்ணுமே நடக்கல. வருஷ கணக்குலயும் ஒண்ணும் நடக்கல. எவன் பேச்சையும் நம்பாதீங்க. கர்த்தர் உங்களை ஆவியில நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்காய் நீங்க காத்திருங்க, அமைதலா இருங்க, சாந்தமான குணத்தோடு இருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க, தீர்மானிங்க, இதையே நான் சார்ந்து கொள்வேன் என்று. அந்த கட்டமைப்புக்குள் இருக்கிறவன் ஒருபோதும் கீழே போக மாட்டான். அப்படி இருந்தவர் தான் நோவா. ஆண்டவர் அவரை கைவிட்டாரா? கைவிடவில்லை. சரி, அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இந்த தலைப்புல தான் நாம் இந்த 1வது வசனத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு உதாரணம் பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வசனம். பல விதமான காலங்களை குறித்து அங்கே விவரிக்கப்படுகிறது. அழுவதற்கு ஒரு காலம் இருந்தால் நகைப்பதற்கு ஒரு காலம், ஜனங்களோடு ஒன்று சேர்வதற்கு ஒரு காலம் இருந்தால் பிரிந்து போவதற்கு ஒரு காலம், உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட், அதாவது என்ன சேகரிப்பு, இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் இழப்பதற்கு ஒரு காலம். இப்படியாக பல காலங்களை ஆண்டவர் பிரித்து எதனால் மனித நேயத்தை வழி நடத்துகிறார் என்றால், அப்பொழுதுதான் உங்களுக்கு பல அனுபவங்களுக்குள் நடந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் பிறக்கும். நீங்க ஒரே காரியத்தில் அனுபவசாலியா இருந்திருப்பீங்கன்னா, அந்த பணக்கார வீட்டுல பிறந்த பிள்ளைகள், அதான் பயங்கரமான பணக்காரங்க, பிறக்கிறப்பவே பென்ஸ் காரு ரோல்ஸ் ரைஸ்ன்னு இருக்கிற வீட்டுல பிறந்த குழந்தை சிறு தோல்வியை கூட தாங்க முடியாம தற்கொலை செய்த எத்தனை பணக்கார வீட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க போட்டு பாருங்க கூகுள்ல. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், பிலிம் டைரக்டர் இருந்தாரு. அவருடைய பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட். திடீர்னு ஸ்கூலுக்கு போயிட்டாம்மா, ஹாய் எனக்கு காஃபி போட்டு வைங்க நான் வரேன்னு பெட்ரூம்குள்ள போனவ வெளியே வரவே இல்லை. லாக் ஆயிருக்கு. உடைச்சு பார்த்தா அந்த பொண்ணு தூக்குல தொங்குது. என்ன காரணம்னு கேட்டா, ரொம்ப நாள் அந்த பொண்ணு டிப்ரெஷன்ல இருந்தது. அவ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவ ஒருபோதும் வீட்டுல அதை பகிர்ந்து கொள்ளவே இல்லை. உள்ள மன அழுத்தத்திற்குள் இருந்திருக்கிறா. வெளிரங்கமான தோற்றத்தை வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. அப்போ உன்னோட இருதயத்தில் ஊறி நாடி நரம்புல புத்தி சுவாதியத்தில் எல்லாம் இந்த அவிசுவாசம் போய்கொண்டே இருக்கிறப்ப ஒரு காலத்தில் நீ மரித்து விடுவாய். ஆவியில மரித்த பிறகு
மரணத்தை தேடி அலைந்து அலைந்து செல்ல நீ துணிந்து விடுவாய். இதுதான் யூதாஸ் இஸ்காரியோத்தோட வாழ்க்கையிலும் நடந்தது. அவன் இயேசுவிடம் சென்று மன்னிப்பு கேட்டாலே போதும், அவ்வளவுதான். ஆனால் அதை கேட்க மறுத்தான். அந்த செல்ஃப் கில்ட் கான்சியன்ஸ்ல இருந்து அவனால வெளியே வர முடியாத ஒரு காரியமாவது. ஏன்? அதற்கு பேர் என்ன தெரியுங்களா? அப்பாவித்தனம் இல்லை, அகங்காரம், அகந்தை. நான் போய் இவரிடம் மன்னிப்பு கேட்கதா? நான் தவறு செஞ்சேன், நான் என்னையே தண்டித்து நான் அந்த பாவத்தை நான் நிவர்த்தி செய்ய போறேன். அதற்கு பேர் ஒரு திமிரு என்று சொல்லலாம். அவன் திமிரா போய் தூக்குல தொங்கிட்டான். இப்ப எங்க இருப்பான் தெரியும்ல? நரகத்தில் இருப்பான். ஏன்னா உன் உயிருக்கு மேல, உன் உடலுக்கு மேல, உன் ஆவிக்கு மேல, உன்னுடைய ஆத்மாக்கு மேல உனக்கே அதிகாரம் இல்லை. தேவன் ஒருவரே அதிகாரம் படைத்தவரா இருக்கிறார், அவரே அதிகாரி. அதுதான் 1 கொரிந்தியர் 6:20 இயேசு கிறிஸ்து விளக்கரையும் கொடுத்து என்னை உங்களையும் ஒரு பெரிய விளக்கரையும் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். நாம் அவரை சார்ந்தவர்களா இருக்கிறோம். we are God's property அப்படின்னு நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வருது, மொழிபெயர்ப்புல. அப்ப உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதை குறித்து நீங்கள் தீர்மானம் எடுத்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி, வேதாகமத்தின் அடிப்படையில, கோட்பாடுகளின் அடிப்படையில, நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளின் அடிப்படையில நீங்கள் தீர்மானம் எடுத்தா வழிய உங்களுக்கு எந்த நல்ல காரியம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், தேவனை சார்ந்து நடக்க வேண்டும். சரி, நேரம் கடந்து போகுது. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் காலம் பிறந்த மாத்திரத்தில் சில காரியங்களை தம் நினைவு மண்டலத்திற்கு கொண்டு வருவாராம். அவரோட ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கு, அது மூளையில தான் இருக்கு. மனிதனோட மூளை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொல்லி சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். மனிதனுடைய ஒரு ஒரு நினைவு மண்டலமே எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கிறப்போ ஆண்டவருடைய நினைவு மண்டலம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆண்ட சராசரங்களை படைத்த ஒருவராய் நின்று ஆளுகை செய்கிற தேவன் எந்த கிரகணம் எந்த சைடு போகணும், எதை சுத்தி வரணும், திடீர்னு சூரியன் சொல்லும் என்னையே சுத்தி சுத்தி பூமி வரான், நான் ஒரு நாள் பூமியை சுத்திட்டுமான்னு சுத்தினான்னு வைங்களேன், பூமி எரிஞ்சு போயிடும். ஏன்னா இது இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் இயக்கி வைத்திருக்கிறார். அது சரியாக இயங்குதான் கூட ஆண்டவராகிய தேவன் அப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைவுல அவருக்கு இல்லாம இல்லை. எல்லா காரியங்களும் அவருடைய நினைவு மண்டலத்துல தான் இருக்கிறது. ஆனால் அதன் காலத்தில் தான் அந்த நினைவு மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை அவர் ஆக்டிவேட் செய்கிறார், செயல்படுத்துகிறார். செயல்படுத்துவதற்கு ஒரு காலம் நினைவு மண்டலத்துல இருக்கு. உங்க விண்ணப்பம்லாம் இருக்கு, உங்க வேலை திண்டாட்டம் இருக்கு, பண கஷ்டம் இருக்கு, வியாதி தொல்லை இருக்கு. உங்கள் டெய்லி உங்க மேனேஜர் போட்டு உங்களை சாவடிக்கிறான், செத்தரலான்னு தோணுதுங்க எனக்கு, அப்படி போட்டு என்ன வாதிக்கிறான். உங்க புருஷன் அடிக்கிறாரு, டெய்லியும் சாராயம் குடிக்கிறாரு, எல்லா நினைவு மண்டலத்துல இருக்கு, உங்க விண்ணப்பம் எல்லாம் இருக்கு. எதையும் அவர் மறந்து போகவில்லை. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு காலம் இருக்கு, நேரம் இருக்கு. அந்த காலத்தை நேரத்தை குறித்து தேவனிடம் போய் கேட்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் உரிமை கொடுக்கப்படவில்லை என்று ரோமர் 9வது அதிகாரம் 20-21 நினைக்கிறேன். அந்த 9வது அதிகாரத்துல இந்த குயவன் களிமண் அதெல்லாம் இருக்கு, பாத்துக்கோங்க. களிமண்ணுக்கு உரிமை இல்லை, குயவன் தான் வணைவார், ஆனால் சரியாக வணைவார். களிமண் தன்னை தாழ்த்த வேண்டும். களிமண் திடீர்னு எழுப்பி நான் வரலன்னு குதிச்சு ஓடுமா? ஓடுச்சுன்னா அந்த களிமண்ணாவே தான் இருக்கும், நல்ல பாத்திரமாக அது மாற முடியாது. தன்னை தாழ்த்தி குயவனோட கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்போ அந்த குயவன் சரியாக அதை வணைந்து அருமையான ஒரு பாத்திரமாக மாற்றுவார். உடனடியாக பாத்திரம், என்னையா இந்த சைஸ்ல நீ வணைந்த, எனக்கு சொம்பா இருக்க விரும்பல, நான் பக்கெட்டா மாறணும் அப்படின்னா அது குயவனோட தீர்மானம். இந்த களிமண் இந்த பதத்திற்கு நீ நல்ல சொம்பா இருக்கிறது தான் நீ லாய்க்கு, அதுதான் உனக்கு சரியா வரும். நீ நல்ல சொம்பா இருக்கணுமா இல்ல ஓட்ட பக்கெட்டா இருக்கணுமா அப்படின்னு குயவன் கேட்டா இந்த களிமண் என்ன சொல்லும்? வேண்டாப்பா, நான் நல்ல சொம்பாவே இருந்துட்டு போறேன், ஓட்ட பக்கெட்டா இருந்தா என்னை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுமா? சொல்லும். நல்ல களிமண்ணா இருந்தா. கெட்ட களிமண் சொல்லணும், ஓட்ட பக்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓட்டையாவே இருந்துக்கிறேன். இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேர் ஓட்டாண்டியா சுத்திட்டு இருக்கிறான். அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிறான். பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், பெந்தகாஸ்து கிறிஸ்தவனா இருக்கட்டும், கிறிஸ்தவன் தான். இன்னைக்கு அதுதான் உங்க நிலைமையா? ஓட்ட பக்கெட்டா இல்ல நல்ல சொம்பா? சொம்பு சின்ன சைஸ் சார், பக்கெட் பெருசு, பெரிய பக்கெட் தான், ஆனா ஓட்ட பக்கெட்டாச்சே. ஹலோ, நல்ல உதாரணம் வருது இன்னைக்கு. என்னமோ தெரியல, ஆவியானவர் இன்னைக்கு எதையோ இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரிகளே, அன்பு தம்பி தங்கைகளே, சிறு வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் சரி, இந்த உதாரணம், இந்த உபதேசம் எல்லாத்திற்கும் பொருந்தும்.
முதியோர்களே, எல்லாத்திற்கும் பொருந்தும். உங்களுடைய இருதயத்தை மாற்றி அமைக்க வேண்டுமாய் ஆண்டவர் அங்கே பிரயாசிக்கிறார். அவர் பிரயாசத்தோடு இந்த காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். மனிதனுடைய குரலை நீங்க கேட்கல, தேவனுடைய குரல் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனுடைய கரங்களில ஒரு களிமண்ணை போல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நோவா ஒப்பு கொடுத்தார். சரி, அந்த காலத்தை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் கணக்கிலிட்டு சரியான நேரத்தில் அதை செயல்படுத்துகிறார். ஏசு கிறிஸ்து, என் நேரம் வந்தது, சென்ற அத்தியாயத்துல பார்த்தோம் அல்லவா, அதுல ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டேன். ஒண்ணு, கிரேக்கர்கள் மூலமாக மொழி பிறந்தது, ரோமர்கள் மூலமாக அந்த வழித்தடங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டது, சிலுவை மரணம் என்கிற காரியமானது பிறந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடிதான், ஏசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடிதான் சிலுவை மரணம் என்பதே கண்டுபிடிக்கப்பட்டது ரோமர்களால இன்னொரு காரியம் செய்யப்பட்டது. அதை நான் மறந்துட்டேன், அதை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த இதுக்குள்ள செல்லலாம். ஏன்னா ரொம்ப ஆழமான ஒரு சத்தியங்க. ஆண்டவருடைய நினைவு என் பக்கமா இருக்கிறதா இல்லையா? அதன் காலத்தில் நேர்த்தியா செய்யறாருன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு ஏராளம். அதனால இதை படிப்படியா தான் கொஞ்சம் போக முடியும், புரிஞ்சுக்கோங்க. சரி, 4வது காரியம் என்ன தெரியுங்களா? ரோமர்கள் தான் இந்த கால் அப்படிங்கிற GALL என்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அவர்கள் அங்க ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த சிலுவை மரணத்திற்கு அந்த மருந்து குடித்தால் என்ன ஆகுமாம், அந்த ரத்தம் எல்லாம் அந்த உறைபனி போல ஆய்விடுமாம். அதே போல மரணம் என்கிற காரியம் அந்த உடல்லாம் மரத்து போயிடும். அப்போ மனிதன் சீக்கிரமாக எளிதாக சாவதற்கு அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில அந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மருந்தை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். அவர் மறுப்பார், இந்த மருந்தை குடிப்பதற்கு அவர் மறுப்பார். ஏன் என்று தெரியுமா? அவருக்கு எதுவுமே மறத்து போக வேண்டாம், இந்த வலிகளையும் வேதனைகளையும் நான் தாங்கி சுமக்கட்டும், அப்பொழுதுதான் என் பிள்ளை எனக்கு வலிக்குது என்று சொன்னால் நான் இவர்களுக்காக பரிந்து பேச முடியும், நான் பரிந்து பேசுகிற பரிகாரியாய் மாற முடியும், அந்த வலி வேதனை என் மேல் வரட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மருந்தை நிராகரித்தார். அவர்கள் குடிக்க அந்த பருகும்படி அவர்கள் அந்த இதுல அந்த ஸ்பாஞ்சில் நினைச்சு ஈட்டில குத்தி மேல கொடுத்தாங்களா, அவர் கொடுக்க மறுத்துட்டார். அதை ருசி பார்த்துட்டு அது உள்ள முழுங்கல, துப்பிட்டார். அப்படியா, எனக்கு வேண்டாம் அது அப்படி. 2வது என்ன தெரியுங்களா? ரத்தம் உறையக்கூடாது. அந்த ரத்தமானது அங்கே வடிக்கப்படணும் கம்ப்ளீட்டாக. ஒரு பலியாடோட ரத்தம் கம்ப்ளீட்டாக வடிக்கப்படணும். அப்பொழுதுதான் அந்த பலியானது நிறைவேற்றப்படும், பாவ நிவாரண பலியானது நிறைவேற்றப்படணும். அதுக்காக கூட இயேசு கிறிஸ்து அந்த மருந்தை குடிக்க அந்த என்ன சொல்லுது நிராகரித்தார். இதெல்லாம் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம், ஒன்று விடாமல் நிறைவேற்றினார். தெரியுங்களா? சிலுவை மரணங்கிறது அது ஒரு பெரிய பல்கலைக்கழகங்க. ரொம்ப ரொம்ப எளிதா இன்னைக்கு என்றாங்க எல்லாரும், ரத்த பலி உங்க கைகளில் வந்து சேரும். சரி, இதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேறினது, என் நேரம் வந்ததுன்னு சொன்னதுக்கு காரணம் புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரிதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல காரியங்கள், பல சூழ்நிலைகள் உங்க கண்களுக்கு சூழ்நிலையாக மட்டும்தான் தெரியும், அது ஒரு பிரச்சனையாக மட்டும்தான் தெரியும். ஆனால் அதற்கு பின்பே இருக்கக்கூடிய பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் தேவன் ஒருவரே அறிவார். ஆனால்தான் தேவனை சார்ந்து நீங்க நடக்கிறப்போ எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று மத்தேயு 6:34 சொல்லுகிறது அல்லவா? நாளை தினத்தை குறித்து நீ கவலை கொள்ளாதிருன்னு ஏன் சொல்லுதுன்னு கேட்டா, நீ நினைத்தாலும் நாளை தினத்தில் என்ன நடப்பது, என்ன நடக்க போகிறது என்று சொல்லி உன்னால யூகிக்க முடியாது. அது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது அவருடைய டிபார்ட்மெண்ட். You better be aligned with God's divine will and plan. எது உனக்கு எளிதாக செய்ய முடியும் என்றால் தேவனை சார்ந்து இருப்பது, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். தேவனை சார்ந்து இருப்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு பொருளாகும். தேவனை கண்மூடித்தனமாக விசுவசிப்பதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு பொருளாகும், நீதியின் பாதையில நடப்பதற்கு பொருளாகும், பரிசுத்தவானாய் நான் வாழ்வதற்கு பொருளாகும் என்று மத்தேயு 6:33 சொல்லுகிறது. வெளிப்பாடு 22:11 சொல்லுகிறது. பரிசுத்தமா இருக்கிறவன் உன்னால் அதிகமாய் பரிசுத்தமாகட்டும், இன்னும் அதிகமா கையை தட்டி ஜபிச்சுட்டு ஊர்ல குட்டிக்காரன் அடிக்கிறதுக்கு இல்லைங்க. இன்னும் சென்ற வருடத்தை காட்டிலும், சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டுல இன்னும் அதிகமாக நான் தேவனை விசுவசிக்க போகிறேன், கண்மூடித்தனமாக விசுவசிக்க போகிறேன். என்னதான் வரட்டுமே, தேவனை நான் சார்ந்திருப்பேன். அது எளிதல்ல, நான் சொல்வது எளிதல்ல, மிக கடினமான காரியம்.
அதை நீங்க செயல்பாட்டுல கொண்டு வருவது எளிதான காரியமே அல்ல பிரியமானவர்களே. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் இன்றைய தினத்திலிருந்து அதை நீங்க யோசிக்க தொடங்க வேண்டும். ஏன்? அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். அவ்வளவுதான் காரணம், அவ்வளவுதான் அதோட பொருள். சரி, நாம் இரண்டாவது பகுதிக்குள் கடந்து செல்லலாம். இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது? 8வது அதிகாரம் 1வது வசனத்துல இரண்டாவது பகுதி. முதலாவது பகுதி தெளிவா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4வது அத்தியாயத்திலையும் நான் பேசிக்கிட்டு வரேன். 40 நிமிஷம் ஏற்கனவே முடிஞ்சாச்சு. தெளிவா உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நம்புறேன், விசுவசிக்கிறேன். இல்லைன்னா பழைய அத்தியாயங்களை திருப்பி கேட்டுட்டு வாங்க, டக்குன்னு அப்படியே போயிடாதீங்க. உங்க மனசு ஆவி கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு இங்க ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு பல காரியங்களை ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். இரண்டாவது பகுதிக்குள் செல்லலாம். And God made a wind to pass over the earth. கர்த்தராகிய தேவன் ஒரு காற்று, ஒரு புயல் காற்று வீசும்படி அங்கே ஆயத்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு பின்பே the water subsided, நீர்நிலை இறங்க தொடங்கியது. இப்போ எதை குறித்து இங்க பார்த்து வருகிறோம் என்றால், முடிக்க முடியுமான்னு தெரியல இந்த அத்தியாயத்தில், நம் முயற்சி செய்யலாம். ஆண்டவராகிய தேவன் இந்த புயல் காற்றை வீச பண்ணுகிறார். இந்த புயல் காற்று என்று சொன்னோடனே உங்களுக்கு 2-3 காரியம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். முதலாவது காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பிரயாணம் செய்து கொண்டு வந்தார். அப்போ அந்த கலிலேயா நீரடையில் இருக்கக்கூடிய அந்த கடல் என்று பார்ப்பீர்கள். ஆனால் அதை கடல் என்றே சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி தான். லேக்குன்னு சொல்லுவாங்களா, ஒரு குட்டை மாதிரி தான் இருக்கும். அதை கடல்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடல் சீற்றம்ங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இட்ஸ் லைக் அ லிட்டில் ஓஷன். அப்போ அங்கே இந்த கடல் சீற்றம், இந்த கொந்தளிப்பு மற்றும் இந்த புயல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பாற்றதாக இவர்களுக்கு ஞாபகமே இல்லை. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் மீனவர்கள். மீன் பிடிக்கும் தொழில் தான் இவர்களுடைய பிரதான தொழில். கடலில் பிரயாணம் செய்வதுதான் இவர்களுடைய பிரதான வேலை. அப்படிப்பட்டவர்கள் அந்த இடத்தில் பதட்டம் அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்க கீழ் அறையில பார்ப்பீர்களானால் அது ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அறையில் அங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா இரவு முழுவதும் கடல்ல இருக்கணும் இல்லையா. அப்போ அங்க படுத்து கொண்டிருக்கிறார், தலையாணி வைத்து படுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகா சாந்தத்தோட ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அருமையான நேரம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம். ஏன்னா நான் திருப்பியும் இப்ப ஜெபம் பண்ணணும், போதனையில ஈடுபடணும். ஆண்டவர் அங்க அழகா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவனுங்கெல்லாம் சீஷர்கள்லாம் போய் மீன் பிடிக்கிறாங்க. திடீரென்று பார்த்தால் எங்கே இருந்து தோன்றுதுன்னு தெரியவில்லை, ஒரு பெரிய ஒரு ராட்சத புயல் ஒன்று கிளம்பியது. இவர்கள் ஏன் பதட்டம் அடைந்தார்கள் என்றால், மீனவர்கள் பொதுவாக இந்த ராட்சத அலையோ இந்த ராட்சத புயல் காற்றையோ பார்த்து அச்சமடைய மாட்டார்கள். ஏனென்றால் அவைகள் எல்லாம் எதிர்பார்த்துதான் இவர்கள் அங்கே கடலுக்குள் செல்வார்கள், மீன் பிடிக்க செல்வார்கள். ஒருவேளை படகு உடைந்தாலும் அங்கே இருந்து தப்பிப்பதற்கு எல்லா விதமான கருவிகளையும் நிவாரணங்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் செல்லுவார்கள். அதனால இதுல ஒன்றும் பெரிய ஒரு சர்ப்ரைஸ், ஆச்சரியத்தை காண்பதற்கோ பதட்டம் அடைவதற்கோ திகில் அடைவதற்கோ ஒன்றுமே இல்லை. அதுல சில பேர் மறித்தும் போய்விடுறார்கள். ஆனால் அந்த பதட்டத்தினாலாம் மறித்து போல, அவர்களாம் உண்மையாலுமே மேற்கொள்ள முடியல, அதனால மறித்து போறார்கள். ஆனால் இவர்கள் பதட்டம் அடைந்த காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள் இவர்கள் கடந்து செல்லவே இல்லை. அதனால்தான் இதை பார்க்கிறப்போ இவர்களுக்கு மிக ஆச்சரியம். இவர்கள் திகைத்து போனார்கள். they were astonished என்று சொல்லுகிறது சில மொழிபெயர்ப்புகள். அஸ்டானிஷ்மெண்ட், திகைச்சிருவாங்க. என் கூடவே இருந்தாங்க, 20 வருஷம் நட்புங்க, திடீர்னு முதுகுல குத்திட்டாங்க, திடீர்னு இப்படி காலவாரி விட்டாங்க, திடீர்னு இப்படி என்னை கை விட்டுட்டாங்க. இவனால நான் பட்ட பாடு என்ன தெரியுங்களா? என்ன பெத்தவங்க, என்னை தூக்கி வளர்த்தாங்க, என்னை படிக்க வச்சாங்க. ஆனா அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க தெரியுமா? என் மனைவிக்கு எதிரா என் குடும்பமே இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு காரணமே என்னோட பெத்தவங்க தான். இப்படியெல்லாம் அனுபவங்களுக்குள் கடந்து போயிருக்கீங்களா? போயிருக்கோம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் எல்லா விதமான அனுபவங்களும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால்
இந்த அனுபவங்களில ஒன்றாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வந்திருக்கும். அதுதான் வாழ்க்கை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இவர்கள் பார்த்து திகைத்து போனார்கள். இவர்களால் நம்ப முடியவில்லை, இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் காண்கிறது சரிதானா? சரியான கடலுக்குள் தான் ரூட் மாதிரி வந்துட்டோமோ, வேற கடலுக்குள்ள போயிட்டோமா? இல்ல, அதே கடல் தான். வருடக்கணக்காக, மாதக்கணக்காக, சிறு வயதுல இருந்தே நாங்க இந்த இடத்துல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு புயல் காற்றை நாங்க பார்த்ததே இல்லை. காத்து வரும் போகும், ஆனா பெரிய ஒரு விஷயம் இல்லை. இது நம்மள அப்படியே மூழ்கடிச்சிரும் போல இருக்கு. நாங்களெல்லாம் மூழ்கி மரித்து போய் விடுவோமே. இயேசுவை எழுப்பி இதைத்தான் சொல்றான். நாங்கெல்லாம் மரித்து போகிறோமே, நீங்க மட்டும் உறங்குவது எப்படி? அந்த எடுத்து வசனங்கள்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. அதெல்லாம் காமிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. அதை உதாரணமா எடுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? நாங்கள் மட்டும் மரித்து போவது எப்படி அப்படின்னா, மரண பயம், திகில் மீனவர்களுக்கு வந்தது. மீனவர்களுக்கு அது வரவே கூடாது. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்த்து தான் போறாங்க. வாழ்க்கை பிரயாணத்துல நீங்க பல அனுபவங்களுக்குள் கடந்து சென்றாலும் சில அனுபவங்கள் உங்களையும் என்னையும் உழுக்குகிறதா இருக்கிறது. There are certain experiences that are absolutely new and that tend to challenge us. இல்லைங்களா? அதுதான் வாழ்க்கை. அப்பொழுதெல்லாம் நாம் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசவே கூடாது. அதற்கு இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன சொன்னார் தெரியுமா? ஓ யூ ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், வேர் இஸ் யுவர் ஃபெய்த் அப்படிங்கிறார். அவ்விசுவாசிகளே, உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது என்கிறார். அப்படி அவர் சொல்லுவது நியாயமா? அது ஏற்புடையதா? எப்படி ஆண்டவரே நீங்க அப்படி என்ன பார்த்து சொல்லலாம்? இந்த அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போகலையே, இது எனக்கு புது அனுபவமாச்சே. நான் இப்படி பலமுறை ஆண்டவரிடம் சண்டை போட்டிருக்கிறேன். பலமுறை ஆண்டவராகிய தேவனிடம் சென்று நான் தர்க்கம் செய்திருக்கிறேன். பழைய அனுபவமா இருந்தால் எனக்கு தெரியும், அதே சோதனை தான் வந்துச்சு, அதனால நான் எளிதாக எண்ணிக்கொண்டு சென்ற முறை காப்பாற்றின தேவன் இந்த முறையும் என்னை காப்பாற்ற போதுமானவராய் இருக்கிறார் அப்படி எல்லாம் சொல்லி என்னையே நான் அமைதிப்படுத்திக் கொள்வேன், சாந்தப்படுத்திக் கொள்வேன். ஆனால் ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய பிரச்சனை, ஒரு புதிய சோதனைக்குள் நான் கடந்து செல்லுகிறப்போ இது ஒரு புதிய அனுபவம். நான் எப்படி பதட்டம் அடையாமல் இருப்பது? நான் எப்படி திகில் அடையாமல் இருப்பது? இதை எப்படி நான் எளிதாக எண்ணிக்கொள்வது? இது எல்லாத்த போல இல்லையே, இது வேற ஒரு அனுபவமாச்சே அப்படின்னு நான் யோசிப்பதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தவறு இருக்கு. பயங்கரமா இரிட்டேட் ஆயிட்டார். ஆண்டவராகிய தேவன் மிகவும் கோபப்பட்டார். எங்கே போனது உன்னுடைய விசுவாசம்? அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் வேறு பிரித்து பார்க்கிறவன் மனிதன். அனுபவங்களையும் சூழ்நிலையும் ஒன்றிணைத்து ஒரே நிலையாய் பார்க்கிறவர் தேவன். இதுல சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பிரச்சனைகள் வேற வேற ரூபத்தில் வரலாம், ஆனால் அது பிரச்சனையே, அவ்வளவுதான். இது பெரிய பிரச்சனை, அது சின்ன பிரச்சனை. இது பெரிய சோதனை, இது சின்ன சோதனை. இவன் ஒரு பெரிய வில்லன், இவன் ஒரு சின்ன வில்லன். இவன் ஒரு பெரிய பிசாசு, இவன் ஒரு சின்ன பிசாசு. பிசாசு அவ்வளவுதான், பாவம் அவ்வளவுதான், பிரச்சனை அவ்வளவுதான். அந்த காரணத்தினால்தான் பவுல் அப்போஸ்தலராகட்டும், பேதுருவாகட்டும், ஆதி திருச்சபை கிறிஸ்துவர்கள் ஆகட்டும், ஒருபோதும் அவர்கள் விசுவாசத்துல பின்வாங்கி போனதாக சரித்திரமே இல்லை. ஏன்னா இந்த உலகமானது பிரச்சனைகளை வேறு பிரித்து பார்க்க ஆரம்பித்தது, சிறிது பெரிதென்று சொல்லி. அதனால்தான் உங்களுடைய விசுவாசத்தின் நிலையை கூட பார்ப்பீர்களானால் பின்வாங்கி போவதும் அதிகரிப்பதும் பின்வாங்கி போவதும். எதனால் அப்படி இருக்கிறது? ஏனென்றால் இந்த உலகம் கற்றுக் கொடுத்தது அது அப்ப அவண்ணமா இருக்கிறது. இந்த உலகத்தை இயக்கிறவன் பிசாசா இருக்கிறான், குழப்புகிறவன். அவனோட உங்கள் நிம்மதியை திருடி கொள்ளுகிறவனா இருக்கிறான். உங்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுல பெரிய பெரிய வில்லவன், பெரிய காரியம், பெரிய ஆசானவன். அப்படித்தானே ஏவாளோட கவனத்தை திசை திருப்பி அந்த கனியை சாப்பிட வச்சான். அப்ப எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, எந்த சூழ்நிலை கண்டு நான் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது தேவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, அவருடைய பார்வையில இருக்கிறது. இயேசு கிறிஸ்து படகுலயே இருக்கிறாருங்க. கடவுள் அவங்க கூட இருக்கிறார். எவ்வளவோ அற்புதங்களை செய்த தேவன், எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தினவர். இந்த காரியம் இருக்கிறப்போ, அது இயேசு கிறிஸ்து படகுல இருக்கிறப்போ இது விழுங்கி விடும். இந்த புயல் காற்று ஏமாத்திரம். அப்ப வாயிலிருந்து எப்படி அந்த வார்த்தை வரலாம்? நாங்கெல்லாம் மரித்து போகிறோம், நீங்கள் மட்டும் உறங்குவது எப்படின்னு கேட்கிறோம்.
அப்ப இத்தனை ஆண்டுகளும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவருடைய ஊழியத்தில் பங்காளராய் இருந்து அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பக்கத்தில் இருந்து உடனிருந்து அவர்கள் பார்த்ததில் என்ன பிரயோஜனம்? அதே கேள்விதான் எனக்கு உங்களுக்கும். ஒரு கிறிஸ்தவ வீட்டுல பிறந்து கிறிஸ்தவ கோட்பாடுல வளர்ந்து ஒரு கிறிஸ்தவ விவிலியத்தில் நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு எவ்வளவோ ஜெபம் செய்து தபம் இருந்து உபவாசம் இருந்து ஒரு பிரச்சனை வரும் மாத்திரத்தில் உடனடியாக நாம் ஒரு உலகத்தானை போல நாம் செயல்பட தொடங்கி விடுகிறோமே. இது சரியா? இயேசு கிறிஸ்துவும் அவங்கள பார்த்து அதை தான் கேட்டார். இது சரியா? எத்தனை அற்புதத்தை பார்த்திருக்கிறாய், எவ்வளவு பெரிய பிசாசெல்லாம் ஓடி இருக்கு, எவ்வளவு பெரிய வியாதிகள் எல்லாம் சுகமா இருக்கு, மரித்தவன் எல்லாம் எழுந்து வந்தான், எங்கடா போச்சோம் விசுவாசம்? என்ன ஆளியா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கிறார். விசுவாசியான்னு கூட கேட்கல, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்கிறார். என்ன பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் அதே கேள்வியை இந்த காலை வேளையில கேட்கிறார். அந்த புயலை பார்த்து இறையாதே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அப்படின்னு உடனடியா அந்த சத்தம் அப்படியே குறைஞ்சு பழைய சூழ்நிலைக்கு திரும்பிருச்சுங்க. இத பாக்குற ஒவ்வொருத்தனும் பாத்தீங்கன்னா வியப்படைந்தான். இவர் உண்மையிலேயே மனுஷகுமாரன் அல்லவா, தேவகுமாரன் அல்லவா, இவர் சொன்னோன்னு நின்னு போச்சே அப்படின்னு. மறுபடியும் ஆண்டவர் மகம் கோவப்படுகிறார். இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்திருக்கணுமே. என் நாமத்தினால இரண்டு பேரா சென்று எவ்வளவு அற்புதங்களை செஞ்சீங்க. நீங்க வந்து சாட்சி கொடுத்தீங்களா, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் எழுதியிருக்கு. எங்கடா போச்சு அந்த விசுவாசம்? உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிதான் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக தரப்படுகிறது. அப்பொழுதுதான் நீங்கள் என்னை போல மாற முடியும். இயேசு செய்த அற்புதங்களை நீங்களும் செய்ய முடியும். இதுதான் அங்க சூழ்நிலை. நோவா என்ன நினைத்திருப்பார்? அந்த படகுல அமர்ந்திருக்கக்கூடிய நோவா, ஐயோ புயல் காற்று வந்துருச்சு, திருப்பியும் இப்ப மழை வர போதா, பேஞ்சு ஓய்ந்த மழை திரும்பவும் தொடங்க போகுதா? ஏன்னா அந்த புயல் காற்றுல இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து எல்லா மழை வர்றப்போ வந்து வெறும் மழை சோன்னு பெய்யாது, புயல் காற்றோடு தான் வந்து பெய்யும். மதகுகள்லாம் திறந்ததுன்னா ஒரு காத்து இருக்கும். அப்போ ஒரு திகில் வந்திருக்குமா, ஒரு அலக்கழிப்பு வந்திருக்குமா, ஒரு மனதுல ஒரு அவ்விசுவாசம் வந்திருக்குமா? வந்திருக்க கூடும். ஆனால் நோவாவுடைய இருதயம் சற்று கூட துவண்டு போகவில்லை. நோவா அந்த புயல் காற்றை பார்த்து அவிசுவாசத்துக்குள் சற்று கூட அவர் நுழையவில்லை. அந்த நுழைவாயில, அந்த நுழையின் தருவாயில அவர் போக மறுத்து விட்டார். மாறாக தேவனை விசுவசித்தார். புயல் காற்று தான் வரட்டுமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், எத்தனை பார்த்தாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்க சாலிடா இருக்காரு. சாலிட்னா தெரியும் இல்லைங்களா, ஒரு கல்லு மாதிரி அப்படியே சாலிடா இருக்காரு. அவர் அசைக்கப்படலை. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்களோட இருதயம் அசைக்கப்படாது இருப்பதாக 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், யோவான் 14ஆவது அதிகாரம் 1வது வசனம் 27வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்துக்கோங்க. ஹலோ, அந்த நோவா இப்படியாக அவர் இருந்ததுனால் அந்த புயல் காற்று அடித்தோன்ன இந்த நீர்நிலைகள் எல்லாம் அங்கே அங்கே சிதற தொடங்கியது. அப்போ அந்த புயல் காற்று, அந்த சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அந்த புயல் காற்றுல இவாப்பரைசிங் ப்ராசஸ் தொடங்குது. காத்து அதிகமா வீச வீச என்ன ஆகும், ஹேர் ட்ரையரை போடுறீங்கல்ல, அப்ப முடியல இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே உறிஞ்சப்படுது. அப்போ அந்த உஷ்ணம் கலந்த ஒரு காற்று அங்கே வீசும் போது அந்த இவாப்பரைசிங் ப்ராசஸ் அதிகமா தொடங்குது, ஆவியாய் மாறுகிறது. நீர்நிலை எல்லாம் ஆவியாய் மாறி மேலே இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த நீர்நிலை அங்கே குறைய தொடங்கினது. இங்க நீர்நிலை எதை குறிக்கிறது? பிரச்சனையை குறிக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணுங்க, எனக்கு ரட்சிப்பு வேணுங்க, நான் தப்பி சில வழி செய்து தாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க கூக்குரலிட்டு மன்றாடுகிறீங்கள, அப்பெல்லாம் தேவன் உங்களை பார்த்து கொள்ளாமல் இருக்கிறாரா, பார்க்காமல் இருக்கிறாரா? இல்ல. ஆனால் அதை விளக்கடிப்பதற்கும் அதை தோக்கடிப்பதற்கும் இன்னொரு புயல் காற்றை அனுப்புகிறார். அதாவது இன்னொரு பிரச்சனை வரும், முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி ஆண்டவர் சில நேரங்களில் ஒரு பிரச்சனையை சால்வ் செய்ய இன்னொரு பிரச்சனையை அனுப்புவார். அப்ப பாக்குறப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு, இது பத்தாதுன்னு இன்னொன்னு வந்திருக்கு. பேய் பிசாசுன்னு நம்ம வாயில் அவதூறு வார்த்தைகள் வரும், அவிசுவாச வார்த்தைகள் வரும். ஆனா அங்க அனுப்புறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பிரச்சனையை கொண்டு இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார் ஆண்டவர். அவருடைய அற்புத புயங்களை அறிந்து கொள்வதற்கோ ஆராய்ச்சி செய்து பார்ப்பதற்கோ நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் போதாது. ஆனால் ரொம்ப முயற்சி எடுக்காதீங்க. ஒரு பிரச்சனையோட சேர்ந்து இன்னொரு பிரச்சனை வந்தா
நீங்க எப்படி அதை பார்க்க தொடங்கணும்னா, ஒரு பெரிய நீர்நிலை இருக்குது, அந்த நீர்நிலையை விளக்கடிக்க ஒரு பெரிய புயல் காற்று அனுப்புறாராம். இது எப்படிரா இருக்கு பாக்குறதுக்கு? டக்குன்னு ஒரு அற்புதத்தை செஞ்சு செங்கடல ரெண்டா பண்ணல மாதிரி, பிளக்க வேண்டாமா அவரு, எனக்கு வனாந்தர பாதையே அது 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 எப்படின்னா பார்ச்டு கிரவுண்டா மாறிச்சான், சமபூமியாய் மாறிச்சான். அந்த மாதிரி அற்புதம் எனக்கு வேண்டாமா? நீ யாரையா கேட்கறதுக்கு? எனக்கு உனக்கு இருக்கிறது குருவி மூளை. ஆண்டவருடைய மூளை, ஆண்டவருடைய ஞானம், அதெல்லாம் ஒருத்தனால புரிஞ்சுக்கவே முடியாது. எனக்கு உனக்கு இருக்கக்கூடிய சிறு ஞானத்தை கொண்டு பெரிய வாயை வச்சு நம்ம பேசுறத என்றைக்குமே பாத்தீங்கன்னா குறைச்சு கொள்ளணும். முடிந்தால் அதை விட்டு விடுங்கள். டக்குன்னு விட முடியாது, ஏன்னா பேசி பேசி வாயை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதை வெளியில அப்படியே தள்ளி விட்டுறணும். ஒரு புயல் வந்துட்டு இருக்கு, அதுலயே நான் போராட்டமா இருக்கிறேன். நீ அதான சீஷருங்க சொன்னாங்க. சீஷர்களே அப்படி சொல்றாங்கன்னா நம்ம எல்லாம் சொல்றது ரொம்ப இயல்பான காரியம். உடனே அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சீஷர்களே சொன்னாங்க, நான் சொல்வதில் அடியேன் சொல்வதில் என்ன தவறை கண்டுபிடித்தீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட பைபிள் இல்லை, நம்ம கிட்ட பைபிள் இருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தீங்களா, அவரை உலுக்கி நீங்க முதல்ல அவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பீங்க. போய் முதல்ல இது பண்ணி விடுங்க, நீ என்ன கடவுள் நீ அப்படின்னு. அவங்களாவது போய் கேட்டாங்க, நீங்க பெரிய விசுவாசி, அவங்களாம் விசுவாசி இல்லை, நம்ம அதை விட கேவலமா தான் செயல்பட்டு இருப்போம். சரிங்களா? விவிலியம் எல்லாம் கொடுத்து இவ்வளவு வருஷம் ஆயும் இவ்வளவு பேர் உயிரை விட்டாங்க. அவங்க கேட்ட அத்தனை பேர் உயிரை விட்டாங்க. அந்தரை உயிரை விட்டார், பேதுரு உயிரை விட்டார், எல்லாரும் உயிரை விட்டாங்க. நீங்க என்னத்தையாவது விட்டீங்க? ஒண்ணும் விடல. பழைய பேண்ட் சட்டை கூட நீங்க விட மாட்டீங்கிற. அது இருக்கட்டும் அவ்வளவு கஞ்ச பிசு நிறைய இருக்கணும் நம்ம. சரி விடுங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? நீர்நிலை பிரச்சனை குறைய வேண்டுமா? அதற்கு இன்னொரு புயல் காற்று அவசியம். ஒரு பிரச்சனையை சால்வ் செய்வதற்கு, தீர்ப்பதற்கு இன்னொரு பிரச்சனையை ஆண்டவர் அனுமதித்தாலும் அதிலே ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய வழிகள் வேற, என்னுடைய வழிகள் வேற. அவருடைய நினைவுகள் வேற, என்னுடைய நினைவுகள் வேற, உங்களுடைய நினைவுகள் வேற. ஐசியா 55வது அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதனால ஆண்டவர் இப்படிதான் செய்ய வேண்டும், அவர் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்து விட்டார், அப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி எல்லாம் ஆலோசனை சொல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் போதிய ஞானம் இல்லை, போதிய அனுபவம் இல்லை, போதிய வல்லமை இல்லை. ஆனால் அதை தயவு செய்து விட்டு விடுங்கள். தேவனை சார்ந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாள் மறைந்தே போய்விடும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். அடுத்த காரியங்களை குறித்து நாம் விவரமாக நாம் பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. விசுவாசத்தை குறித்தும் அதினதின் காலத்தில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதை குறித்தும் எங்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க, பார்த்த வீடியோஸ் எல்லா இடமும் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் கடந்து சென்று இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பியுங்கள், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.